சார், லாஸ்ட் வீக்கில் வந்து பாண்டிச்சேரியில் கிரிப்டோ கரன்சி ஒரு இஷ்யூ பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு இருந்தது. அதில் நிறையா வந்து நடிகைகள்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் நிறைய செய்தியும் இருந்துச்சு. பொதுவாக கிரிப்டோ கரன்சி பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதுங்களா சார்? பொதுவாக வந்து கிரிப்டோ கரன்சின்றது வந்து இந்தியாவில் அப்ரூவ்டே கிடையாது. அதுக்காக அது அன்அப்ரூவ்டு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகே, அதுக்குண்டான பில்லு வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, அந்த நிலமையில் அவசரப்பட்டு இந்த கிரிப்டோ வாங்கலாம், அந்த கிரிப்டோ வாங்கலாம், இதில் முதலீடு பண்ணால் 10 ரூபா போட்டால் 10 கோடி கிடைக்கும், 50 ரூபா போட்டால் 50 கோடி கிடைக்கும் அப்படின்ற பொய்யான தகவல்கள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இந்த டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த மாதிரி நிறைய குரூப்பை வச்சு அந்த குரூப்புக்குள்ளேயே ஒரு ஒரு 100 பேர் இருப்பாங்க. 100 பேரில் 98 பேர் அந்த குரூப்பை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரே ஆள், இல்லை ஒரே ஆள் 10 சிம் கார்டை வச்சுக்கிட்டு 10 பேர் அங்கே உட்காந்துட்டு அவனே தான் அடிப்பான். மாற்றி அடிச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ கிடச்சிது அவ்வளோ கிடச்சின்னு நல்ல போலியை ஏமாத்து இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பல ஏமாத்து வித்தைகள்லாம் வச்சு பண்ணுறாங்க. ஓகே, இதில் கிரிப்டோ கரன்சின்றது ஒரு பக்கம் போக, மக்களுடைய அந்த ஏமாறக்கூடிய தன்மை இருக்குது பாருங்கள், அது வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. முக்கியமாக அந்த பாண்டிச்சேரி சம்பவத்தில் பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, காஜல் அகர்வால் அவங்களும் தமன்னா அப்படின்ற அந்த 2 நடிகைகள் வந்து அவங்கள ஒரு கெஸ்ட் மாதிரி கூப்பிட்ருக்காங்க. அவங்களும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வாங்க, நான் இதை வாங்கினேன், இதை நீ வாங்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஒரு நடிகைகள் தானே, அவங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ அதை தான் அவங்க படிக்க முடியும். ஓகே, மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தமன்னாவே வாங்கிட்டாங்க, காஜலே வாங்கிட்டாங்க, அவங்க பெரிய ஒரு அறிவாளி மாதிரி அவங்கள நம்பி பல கோடி ஏமாந்த கும்பல் தான் இந்த கும்பல். ஏமாந்துட்டு கடைசியில் புகார் எப்படின்னா, நான் வந்து காஜல் அகர்வால் சொன்னனால வாங்கினேன், ஆமாம் இவங்க தான் காஜல் அகர்வால் தான் இவங்க வீட்டு குரு, இந்த குரு அம்மா சொன்ன உடனே ஆசீர்வாதம் பண்ணோடனே போய் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. உண்மையிலேயே இவங்க மேலே கோவம் தான் வருது. ஏமாந்துட்டீங்க ரைட்டு, பட்டு எப்படி ஒரு இந்த மாதிரி நடிகைகள் சொன்னாங்கன்னு நான் வாங்கினேன்னு சொல்லி அந்த புகாரில் இதில் வேறு போலீஸ் வந்து அவங்கள விசாரணை பண்ணுறாங்க. எப்படி விசாரணை பண்ணுறாங்க, இவங்களும் அதில் முதலீட்டாளரில் ஒரு ஆளா இல்லை முதலாளிகளில் ஒரு ஆளா அப்படின்னு பார்க்குறாங்க. கடைசியில் என்ன ஆக போகுது, அவங்க வந்து எங்களுக்கும் அதுக்கு தெரியாதுங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, கேமரா முன்னாடி நின்னோம், ஆக்ட் பண்ணோம், போயிட்டோம், முடிஞ்சு போயிடும். இதில் வந்து ஒரே ஒரு இடத்துல தமன்னாவும் அந்த நடிகை காஜல் அகர்வாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி மோசடியாக பண்ணுறாங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சதாக நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கும் 7 வருட கடுங்காவல் தண்டனை உண்டு. அது மட்டும் அதை எங்கேருந்து நிரூபிப்பீங்க, நிரூபிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வந்து ரொம்ப அதில் பெரும்பாலும் அதில் கம்மியாக தான் இருக்கும். அந்த கேஸை பார்த்தா தான் இந்த மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். மற்றபடி இந்த ஏமாற்றம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சார், இப்போ ஏமாற்றம் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு. மக்கள் எந்த மாதிரிலாம் விழிப்புணர்வு அதிலேருந்து இருக்கணும் சார்? பொதுவாக மக்கள் வந்து பேராசை படவே கூடாது. இப்போ வந்து 1 லட்சம் போட்டால் 10 லட்சம் கிடக்குது அடுத்த மாதமே, அடுத்த வருஷமே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு நம்பாதீங்க. எந்த ஒரு தொழிலையும் ஓகே, வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டெலாம் 37.5%, 36% வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதிகமான ஒரு லாபம்னா வருஷத்தில் ஒரு 36%ன்றது அதிகமான லாபம். ஓகே, அதெல்லாம் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மற்றதெல்லாம் குறைவு. ஸோ இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணால் உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும், ட்ரிபிளாக கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கனாலே அங்கே மோசடி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சொல்கிறவங்க வந்து உங்கள் அன்புக்குரியவங்களாக தான் இருப்பாங்க பெரும்பாலும். யார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களோ அவங்க தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத மறுக்க முடியாமல் செய்வீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னும் உங்களுக்கு உங்கள் அன்புக்குரியவங்ககிட்ட போய் சொல்லுவீங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், சரி ரைட்டு ஓகேன்னு ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு. அந்த நம்பிக்கையில் சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஆராயாமல் இதை செய்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால் இதில் வந்து விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒரு நிலையான ஒரு தொழிலாக அதை வந்து அங்கீகரிக்கவே படலை. ஓகே, அதனால் பணம் வரும்னு யாராவது 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரில் 2 பேருக்கு ஏதாவது லாபம் வந்திருக்கலாம். ரெண்டாவது வந்த லாபமும் வந்த வேகத்தில் திரும்பி போயிடும், ஜாக்கிரதை. சார், இப்போ இந்த கிரிப்டோ பயன்படுத்துறதுனால எதுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது, வாங்கினாங்க ஏமாந்துட்டாங்க அப்போதெல்லாம் சரி. ஆனால் ஆக்ட்ரஸை வச்சு ஒரு பிராண்டிங்காக தானே சார் பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஆக்ட்ரஸ் மேலே எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சார்? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய திருட்டு நடக்குது. இது எப்படின்னா, இங்கே பொருளை கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னா இந்த பொருள் வந்து டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த இடத்துல முதலீடு பண்ணிங்கன்னா அப்படின்னு இப்போ வந்து ஆக்ட்ரஸ் வந்து நடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தொழிலில் எங்கேயோ ஒருத்தர் மும்பையிலையோ டெல்லியிலையோ பண்ணி அங்கே ஏதாவது போலீஸ் கேஸ் இருந்து அது அவங்களுக்கு தெரிஞ்சு திருப்பி இதே மாதிரி இங்கே நடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து குற்றவாளியாக இல்லையா?
இந்த மாதிரி பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு தான் விளம்பரம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல வந்து குற்றவாளிகள் தான் அவங்க. ஸோ இப்போது பொறுத்த வரைக்கும் காவல்துறை மேபி அவங்க வந்து பாண்டிச்சேரியில் நடந்த குற்றம் மாதிரி வேற எங்கேயாவது இதே குற்றம் நடந்து அதில் எஃப்ஐஆர் பதிவுப்பட்டு இவங்க அதில் இருந்திருந்தாங்கன்னா, ரெண்டாவதாக இவங்க அதை செஞ்சுருந்தாங்கன்னா இது தெரிஞ்சு தான் செய்கிறாங்க அப்படின்னு ஊர்ஜி தான் ஆகுது. ஸோ தெரிஞ்சு செய்யும்போது அது தவறு தான். சார் மேலும் இதை மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கொடுத்துருக்க வாட்ஸ்அப்பில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.